ஒரு 14 வயசு பையனை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். அவனோட அப்பா அம்மா ரொம்ப சரியான ஒரு தர்க்க ரீதியான அறிவுரைய சொல்றாங்க. ஆனா அத அவன் கேட்கவே மாட்டான். ஆமா, அத முற்றிலுமா நிராகரிச்சுடுவாங்க. கரெக்ட். ஆனா அதே நேரத்துல அவனோட ஃப்ரெண்ட் ஒரு முட்டாள்தனமான கொஞ்சம் ஆபத்தான ஐடியாவை சொன்னா கூட எந்த கேள்வியும் கேட்காம அப்படியே கேட்பான். இது எல்லா வீடுகளிலும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயமா மாறிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. உங்க ஆபீஸ்ல ரொம்ப திறமையான ஒரு ஊழியர் இருப்பாரு. ஆனா புதுசா ஒரு சாஃப்ட்வேர் கத்துக்க சொன்னா வாரக்கணக்கா தடுமாறுவாரு. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதை வெறும் பிடிவாதம்னு நினைச்சுக்கிறாங்க. இல்லனா வயசாயிடுச்சு, மூளை மழுங்கிடுச்சுன்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அது கிடையாது. இது உயிரியலும் உளவியலும் நேருக்கு நேர் மோதிக்கிற ஒரு புள்ளி. இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் மனித மூளை எப்படி புதிய விஷயங்களை கத்துக்குது அப்படிங்கறதற்கான ஒரு சீட் கோட் பத்தி பேச போறோம். கண்டிப்பா, இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. இதற்காக நாம எடுத்துக்கிட்ட மூலக்கூறுப்பு பேராசிரியர் கி நாகராஜன் அவர்கள் எழுதிய கல்வி உளவியல் அப்படிங்கிற ஒரு மில்ல ஆழமான புத்தகம். இது ஏதோ பிஎட் படிக்கிற மாணவர்களுக்கான ஒரு எக்ஸாம் புத்தகம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதாவது இது வெறும் தியரி கிடையாது. நீங்க உங்க ஆபீஸ்ல ஒரு டீமை வழி நடத்துற மேனேஜரா இருக்கலாம், இல்ல உங்க குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற ஒரு பெற்றோரா கூட இருக்கலாம். ஆமா, இல்லனா புதுசா ஒரு மொழிய கத்துக்க நினைக்கிற ஒரு சாதாரண நபரா கூட நீங்க இருக்கலாம். நீங்க எப்படி தகவல்களை உள்வாங்குறீங்க அப்படிங்கறதற்கான முழு வரைபடமே இந்த புத்தகம் தான். மிக சரியான ஒரு தொடக்கம் இது. நம்ம அன்றாட வாழ்வே பாத்தீங்கன்னா கற்றலும் கற்பித்தலும் நிறைஞ்ச ஒரு சங்கிலி தான். ஆனா ஒரு மனிதன் எப்படி புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிற அந்த சைக்காலஜி தெரியாம நம்ம வெறும் தகவல்களை மட்டும் அவங்க மூளை கூட திணிக்க முயற்சி பண்றோம். அது வேலை செய்யாது இல்லையா? கண்டிப்பாவே வேலை செய்யாது. இந்த கல்வி உளவியல் அப்படிங்கிறது ஒரு செய்தியை எப்படி சொன்னா அது மூளையில பதியும், ஒருத்தரோட நடத்தைய எப்படி ஆக்கப்பூர்வமா மாத்துறது அப்படிங்கிறதற்கான ஒரு மிகச்சிறந்த ஆயுதம். சூப்பர். இந்த கடினமான உளவியல் கருத்துக்களை நாம் இன்னைக்கு எந்த விதமான கலைச்சொற்கள் குழப்பமும் இல்லாம ரொம்ப எளிமையா ஒரு சாதாரண உரையாடலா உங்களுக்கு கொடுக்க போறோம். அப்படியே செய்வோம். சரி, நாம நேரடியா இந்த கல்வி உளவியலோட செயல்முறைகளுக்குள்ள குதிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அடிப்படை சந்தேகம் இருக்கு. கேளுங்க. இந்த உளவியல் அப்படிங்கிற சொல்லோட பரிணாமத்தை பார்த்தோம்னா ஆரம்ப காலத்துல அது ஆன்மா அல்லது மனம் பற்றிய படிப்பு அப்படின்னு தானே சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, கிரேக்க மொழியில சைக்கி அப்படின்னா ஆன்மானு தான் அர்த்தம். அதான். அப்படி இருக்கும்போது திடீர்னு அது எப்படி பள்ளிக்கூடத்தோடும் இந்த ஆபீஸ் ட்ரைனிங் மாதிரியான விஷயங்களோடும் இணைக்கப்பட்டது? கண்ணுக்கு தெரியாத அந்த ஆன்மாவை வச்சுக்கிட்டு ஒருத்தரோட கற்றல் திறனை எப்படி அளவிட முடியும்? ரொம்ப அருமையான கேள்வி. அதுதான் ஆரம்பகால உளவியலாளர்கள் சந்திச்ச மிகப்பெரிய முட்டுக்கட்டையே. பல நூற்றாண்டுகளா தத்துவவாதிகள் மனதை ஆராய்வதுதான் உளவியல் அப்படின்னு உறுதியா நம்பிட்டு வந்தாங்க. ஆனா நீங்க கேட்ட அதே கேள்விதான் 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல இருந்து அறிவியலாளர்களுக்கும் வந்துச்சு. ஆன்மாவையோ மனதையோ நாம் ஒரு மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்க முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. அது ஒரு அரூபமான விஷயம். அதான், அளவிட முடியாத ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு மாணவனோட குணத்தையோ இல்ல ஒரு ஊழியரோட திறனையும் மேம்படுத்த முடியும்? இங்கதான் ஜேபி வாட்சன் அப்புறம் பிஎஃப் ஸ்கின்னர் மாதிரியான அறிஞர்கள் உள்ள வராங்க. ஓஹோ, அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க மொத்த கதையும் தலைகீழா மாத்தினாங்க. உளவியல் அப்படிங்கிறது மனதை ஆராயும் அறிவியல் கிடையாது, அது மனிதனோட நடத்தைய, அதாவது பிஹேவியரை ஆராயும் அறிவியல் அப்படின்னு ஒரு பெரிய புரட்சியை உருவாக்குனாங்க. ஒரு நிமிஷம் பொறுங்க. இத கேக்குறதுக்கு கொஞ்சம் மேலோட்டமா தெரியலையா? அதாவது கண்ணுக்கு தெரியாத மனதை அளவிட முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மனிதனோட அக உலகத்தையே முற்றிலுமா ஒதுக்கிட முடியுமா? நீங்க சொல்றது புரியுது. அவன் வெளியில என்ன செய்யறான் அப்படிங்கிற அந்த வெளிப்படையான செயல்களை மட்டும் அளவிடுறது எப்படி சரியானதா இருக்க முடியும்? இது காரோட என்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாம வெளி தோற்றத்தை மட்டும் வச்சுக்கிட்டு காரை ஓட்ட நினைக்கிற ஒரு குறுக்கு வழி மாதிரி இல்லையா? பாக்குறதுக்கு அது ஒரு குறுக்கு வழி மாதிரி தெரிஞ்சாலும் அதுதான் ரொம்ப நடைமுறையான ஒரு தீர்வு. இதை நான் இப்படி சொல்றேன். இப்போ நம்ம காற்ற கண்ணால பார்க்க முடியாது. ஆமா. ஆனா மரக்கிளைகள் எப்படி அசையுது அப்படிங்கறத வச்சு காற்றோட வேகத்தையும் அது வீசுற திசையையும் நம்மால மிக துல்லியமா கணிக்க முடியும் இல்லையா? அட ஆமா, ரொம்ப சரியான உதாரணம். அதே போலத்தான் மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நேரா பார்க்க முடியாதுனாலும் ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கு மனிதன் எப்படி துளங்குகிறான், அதாவது எப்படி எதிர்வினை ஆற்றான்னு நம்மால அளவிட முடியும். தூண்டல், துலங்கல் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ ஒரு மாணவனுக்கு புரியாத ஒரு கஷ்டமான கணக்கை கொடுக்குறோன்னு வைங்க, அதுதான் தூண்டல். அப்போ அவன் விரக்தி அடைறானா, இல்ல அதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு முயற்சி பண்றானா அப்படிங்கிறது துலங்கல். இதை நம்மளால ஈஸியா அளவிட முடியும். ஓ,
இப்ப புரியுது. இப்படி அளவிடக்கூடிய இந்த மனித நடத்தைய கற்பித்தல் முறைகளோட இணைச்சப்பதான் இந்த கல்வி உளவியல் அப்படிங்கிற துறையே பிறந்துச்சு. ஆஹா, அந்த காற்று நசைவை வச்சு மரக்கிளைகளை புரிஞ்சுக்கிற விளக்கம் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். சொல்லுங்க. ஒரு வகுப்பறையில 40 மாணவர்கள் இருக்காங்க. இல்ல உங்க ஆபீஸ்ல 40 வகையான ஊழியர்கள் இருக்காங்க. இந்த 40 வெவ்வேறு காற்றின் திசைகளை ஒரே நேரத்துல ஒரு ஆசிரியரோ மேனேஜரோ எப்படி கணிப்பாரு? இது கேட்க நல்லா இருந்தாலும் செயல்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாச்சே. அந்த பிரம்மாண்டமான குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு தான் H.C. லின்கிரேன் அப்படிங்கிற அறிஞர் ஒரு சூப்பரான கட்டமைப்பு உருவாக்குனாரு. அவர் ஒரு வகுப்பறைக்குள்ள நடக்கிற விஷயங்களை வெறும் லிஸ்டா பார்க்காம அதை ஒரு முழுமையான சுற்றுச்சூழல் அமைப்பா பார்க்கறாரு. ஒரு எக்கோசிஸ்டம் மாதிரி சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. இந்த அமைப்பை அவர் 5 முக்கிய கூறுகளா பிரிக்கிறாரு. முதலாவது, இதுக்கெல்லாம் மையப்புள்ளியா இருக்கிற கற்பவர், அதாவது லேர்னர். கற்பவர் அப்படிங்கிறவர் ஒரு காலி பாத்திரம் கிடையாது. அவருக்குன்னு சில முந்தைய அனுபவங்கள், திறமைகள், குடும்ப பின்னணிகள் இருக்கும். இத புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. சரி, கற்பவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து என்ன? இப்போ ஒரு 5 வயசு குழந்தை ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிற விதமும் 25 வயசு இளைஞன் புரிஞ்சுக்கிற விதமும் ஒண்ணு கிடையாது. மனித மூளை எப்படி தகவல்களை மெமரியில சேவ் பண்ணுது, எப்படி யோசிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் இரண்டாவது கூறு, கற்கும் முறைகள். லேர்னிங் ப்ராசஸ். ஆமா. இது தெரிஞ்சாதான் மூணாவது கூறான கற்கும் அனுபவங்களை நம்ம சரியா டிசைன் பண்ண முடியும். அதாவது எந்த வயசுல எந்த வளர்ச்சி நிலையில என்ன மாதிரியான பாடங்களை கத்துக் கொடுப்பது அப்படிங்கிற தேர்வு. ஓகே, 3 தூண்களை பார்த்துட்டோம். நாலாவதா ரொம்ப முக்கியமான ஒரு கூறு இருக்கு. அதுதான் கற்கும் சூழ்நிலைகள், அதாவது கிளாஸ் ரூம் கிளைமேட். கடைசியா 5வது கூறு கற்பிப்பவர், அந்த ஆசிரியரோட மனப்பான்மை மற்றும் ஈடுபாடு. இங்க நான் உங்களை கொஞ்சம் தடுத்து ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இந்த 5 விஷயங்கள்ல கற்பவர் மையமா இருக்கிறதும் ஆசிரியர் முக்கியமானவரா இருக்கிறதும் ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா இந்த கற்கும் சூழ்நிலை உண்மையிலே அவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ன? கண்டிப்பா ஏற்படுத்தும். ஏன் அப்படி கேக்குறீங்க? ஏன்னா வரலாற்றுல நாம நிறைய உதாரணங்களை பார்த்திருக்கோம். தெருவிலத்துல படிச்சு முன்னேறிய தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க. ஒரு ஆசிரியர் ரொம்ப சிறந்த திறமைசாலியா இருந்தா சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் ஒரு மாணவனை படிக்க வச்சிட முடியாதா? இதுல சூழ்நிலைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? இது ரொம்ப ஆழமான கேள்வி. திறமையான ஒரு ஆசிரியர் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா மனிதன் ஒரு தனித்தீவு கிடையாது. உளவியல்ல மனிதனை ஒரு பயோசோஷியல் சயின்ஸ் கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது உயிரியலும் சமூகவியலும் சேர்ந்ததுன்னு சொல்றீங்க? ஆமா. இதை நான் ஒரு உதாரணத்தோட விளக்குறேன். உங்ககிட்ட உலகத்திலேயே ரொம்ப விலை உயர்ந்த ஒரு ஸ்மார்ட் போன் இருக்குன்னு வச்சுப்போம். அதுல இருக்கிற ரொம்ப ஃபாஸ்டான ப்ராசஸர் தான் ஆசிரியர். அந்த சூப்பரான அப்ளிகேஷன் தான் மாணவர். சரி. ஆனா அந்த போனை நீங்க சுட்டெரிக்கும் ஒரு பாலைவனத்துக்கோ இல்ல உறைபனி கொட்டுற ஒரு பனிமலைக்கோ கொண்டு போனா என்ன ஆகும்? அந்த மோசமான சூழ்நிலையில போனோட பேட்டரி உடனே காலியாயிடும், இல்லனா போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடும். உள்ள இருக்கிற ப்ராசஸர் எவ்வளவு சிறந்தது அப்படிங்கிறது அங்க ஒரு விஷயமே கிடையாது. அட, இது ரொம்ப அற்புதமான ஒரு ஒப்பீடு. அதாவது மூளைக்கு எவ்வளவுதான் கத்துக்கிற திறன் இருந்தாலும் சுத்தி இருக்கிற சூழ்நிலை மோசமா இருக்கும்போது அந்த திறன் வேலை செய்யறத நிறுத்திடுது. அப்படிதானே? மிக துல்லியமா புடிச்சிட்டீங்க. ஒரு தனிப்பட்ட மாணவனோட அறிவாற்றலை விட வகுப்பறையில அவனோட சக மாணவர்களோட இருக்கிற தொடர்பு, அந்த குரூப் டைனமிக்ஸ் அவனோட கற்றல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அது எப்படி நடக்குது மூளைக்குள்ள? இப்போ வகுப்பறையில ஒரு இறுக்கமான பயம் கலந்த சூழ்நிலை இருக்குன்னு வைங்க. மூளையோட அமிக்டாலா அப்படிங்கிற பகுதி உடனே அலர்ட் ஆகி புதுசா எந்த தகவலும் உள்ள வராம முற்றிலுமா தடுத்து நிறுத்திடும். ஓஹோ, ஒரு சர்வைவல் மோடுக்கு போயிடுது. ஆமா. அந்த நேரத்துல ஆசிரியர் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பாடம் நடத்தினாலும் அது மாணவனை போய் சேராது. அதனால அந்த சூழ்நிலைய ரொம்ப ஆரோக்கியமா மாத்துறது ஒரு ஆசிரியரோட மிக முக்கிய கடமையா மாறுது. அப்படியானால் கற்பித்தல் அப்படிங்கிறது வெறுமனே தகவல்களை கொடுக்கிற ஒரு டெலிவரி சிஸ்டம் மட்டும் கிடையாது. அது அந்த சூழ்நிலைய கட்டுப்படுத்தி மாணவர்களோட மனநிலைய புரிஞ்சுக்கிட்டு செயற்படுற ஒரு நுட்பமான வேலை. 100க்கு 100 உண்மை. இத செய்யறதுக்கு ஒரு ஆசிரியருக்கு இந்த கல்வி உளவியல் எப்படி ஒரு ஆயுதமா பயன்படுது? புத்தகத்துல இதுக்கு ரொம்ப அழகான ஒரு ஒப்புமை கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு டாக்டர் தன் நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரு? அவங்களோட நாடி துடிப்பு, முந்தைய மெடிக்கல் ஹிஸ்டரி, என்னென்ன மாத்திரை ஒத்துக்காதன்னு எல்லாத்தையும் கேட்பாரு. அதேதாங்க.
அதே அளவுக்கு ஒரு ஆசிரியரும் தன் மாணவர்களோட இயல்புகள் பற்றிய சைக்காலஜிக்கல் ஹிஸ்டரிய முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு கல்வி உளவியல் சொல்லுது. அதாவது ஒரு மாணவன் எக்ஸாம்ல எடுக்கிற மார்க்க மட்டும் பார்க்காம அவனோட உளவியல் ரீதியான பரிசோதனை முடிவுகளை பார்க்கணும்னு சொல்றீங்க. அது பிராக்டிக்கலா எப்படி இருக்கும்? இப்போ ஒரு கிளாஸ்ல 40 மாணவர்கள் இருக்காங்கன்னா 40 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு படங்களை பார்த்தா உடனே புரியும், அவங்கள விஷுவல் லேர்னர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. இன்னொருத்தருக்கு ஆசிரியர் சொல்றத காதால கேட்டாதான் புரியும், அவங்க ஆடியோ லேர்னர்ஸ். வேற சிலருக்கு அதை பிராக்டிக்கலா செஞ்சு பார்த்தாதான் மூளையில பதியும். இந்த தனிநபர் வேறுபாடுகளை புரிஞ்சிக்க கல்வி உளவியல் உதவுது. நிஜமாவே இது ஒரு பெரிய டூல் தான். அது மட்டும் இல்லாம பொருத்தப்பாடற்ற நடத்தைகளை, அதாவது மேல் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கண்டுபிடிக்கவும் இது ரொம்பவே உதவியா இருக்கு. ஒரு நிமிஷம், இந்த பொருத்தப்படாற்ற நடத்தை அப்படிங்கிறது திடீர்னு கிளாஸ்ல சத்தம் போடுறது இல்ல மத்தவங்கள அடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களா? ஆமா, அதேதான். ஒரு மாணவன் திடீர்னு வகுப்புல ரொம்ப கோவப்படுறான், இல்ல எல்லார்கிட்ட இருந்தும் தன்னை தனிமைப்படுத்திக்கிறான் அப்படின்னு வைப்போம். ஒரு சாதாரண ஆசிரியர் என்ன பண்ணுவாரு? உடனே அவனை திட்டுவாரு, இல்ல பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. ஆமா, அதுதான் வழக்கமா நடக்கும். ஆனா உளவியல் தெரிஞ்ச ஆசிரியர் அந்த கோபமோ தனிமையோ ஒரு நோய் கிடையாது, அது ஒரு சிம்டம், ஒரு அறிகுறி மட்டுமேன்னு புரிஞ்சுக்குவாரு. வீட்ல அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவனை கேலி பண்றாங்களான்னு ஆணிவேரை கண்டுபிடிச்சு சரியான வழிகாட்டுதலை கொடுப்பாரு. சரி, அந்த ஆணிவேரை கண்டுபிடிக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட வயசுல ஒரு மாணவன் எப்படி நடந்துக்கிறது இயல்பு அப்படிங்கறது அந்த ஆசிரியருக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இங்கதான் நம்மோட தொடக்க கேள்விக்கே திரும்பி வரோம்னு நினைக்கிறேன். எந்த கேள்வி? அந்த 14 வயசு பையன் ஏன் அப்படி மூர்க்கமா நடந்துக்கிறான்? எல்லா பிள்ளைகளும் ஏதோ ஒரு காலகட்டத்துல இப்படி ஒரு மோசமான கட்டத்தை கடந்துதான் வராங்களா? கட்டாயமா. அந்த 14 வயசு மனநிலையை நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல 2 வார்த்தைகளுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒன்னு வளர்ச்சி, அதாவது growth, மற்றொன்று முன்னேற்றம், அதாவது டெவலப்மெண்ட். ஆனா அன்றாட வாழ்வில நாம இந்த ரெண்டையும் ஒரே அர்த்தத்துல தானே பயன்படுத்துறோம். அதுதான் நாம செய்யற பெரிய தப்பு. உளவியல்ல இது ரெண்டும் வெவ்வேறு திசைகள்ல பயணிக்கக்கூடியவை. அப்படியா? நான் ஒரு குழந்தை வளர்ந்து பெரியவனாவது தான் முன்னேற்றம்னு இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். growth அப்படிங்கிறது உடல் அளவுல ஏற்படுற மாற்றம். ஒரு குழந்தையோட உயரம் அதிகமாகிறது, வெயிட் போடுறது, இதை நாம ஒரு இன்ச் டேப் வச்சோ வெயிட் மிஷின் வச்சோ ஈஸியா அளந்துடலாம். சரி. ஆனா டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களோட செயல்பாட்டில் ஏற்படுற பண்பு ரீதியான மாற்றம். ஒரு குழந்தையோட சிந்தனை திறன் எப்படி வளருது, இமோஷனலா எப்படி மெச்சூர் ஆகுறாங்க, சமூகத்தோட எப்படி பழகுறாங்க அப்படிங்கிறது தான் முன்னேற்றம். ஓ, குவான்டிடேட்டிவ் மற்றும் குவாலிட்டேட்டிவ் மாற்றங்கள். எக்ஸாக்ட்லி. ஒரு பையன் 6 அடி வளர்ந்துடலாம், அது growth. ஆனா அவனோட முடிவெடுக்கும் திறன் 10 வயசு குழந்தை மாதிரி கூட இருக்கலாம். இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். ஒரு செடி உயரமா வளருது, நிறைய இலைகள் வருது, இத வளர்ச்சி. ஆனா அந்த செடி தகுந்த காலத்துல பூத்து காய் விட்டு கனியா மாறுறது தான் முன்னேற்றம். வெறும் உயரம் மட்டும் இருந்தா அது மரம், கனிகளை தந்தாதான் அது பயனுள்ள மரம். என் ஒப்பீடு சரியா இருக்கா? ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு ஒப்பீடு. இந்த முன்னேற்ற பாதையில் தான் மனித வாழ்வில் மிகவும் சவாலான ஒரு பருவம் குறுக்கிடுது. அதுதான் குமரப்பருவம், அடோலசன்ஸ். அதாவது அந்த 11 வயசுல இருந்து 19 வயசு வரைக்கும் இருக்கிற காலகட்டமா? ஆனா புகழ்பெற்ற உளவியலாளர் ஸ்டான்லி ஹால் இந்த பருவத்தை சிக்கலான அமைதியற்ற பருவம்னு வர்ணிக்கிறார். பீரியட் ஆஃப் ஸ்டார்ம் அண்ட் ஸ்ட்ரெஸ். இது ஒரு சாதாரண மாற்றம் கிடையாது, அந்த சிறுவனோட மூளைக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய சாஃப்ட்வேர் அப்டேட். ஓஹோ, அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் நடக்கும்போதுதான் அவன் தன் பெற்றோரை எதிரியாகவும் நண்பர்களை உலகமாகவும் பார்க்க தொடங்குறானா? இதுக்கு பின்னாடி இருக்கிற உயிரியல் காரணம் என்ன? இதுல தன்னை பற்றிய குழப்பம், அதாவது ஐடென்டிட்டி கிரைசிஸ் உச்சத்துல இருக்கும். தான் குழந்தையும் இல்ல, முழுமையான பெரியவனோ இல்ல அப்படிங்கிற ஒரு இடைப்பட்ட நிலை. இங்கேதான் ஒப்பார்குழு ஆதிக்கம், அதாவது பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள வருது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றத மட்டும் கேட்கிற இந்த நிலை. ஆமா. பரிணாம ரீதியா பார்த்தா ஒரு மனிதன் தன் குடும்பத்தை விட்டு வெளியேறி சமூகத்துல தனக்கான ஒரு குழுவை கண்டுபிடிச்சு தக்க வச்சுக்கிட்டாதான் அவனால பிழைக்க முடியும். அந்த உயிரியல் உந்துதல் தான் நண்பர்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்க வைக்குது. அதனாலதான் வீட்ல சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்களா? கரெக்ட். பெற்றோர் சொல்றது தர்க்க ரீதியா சரியா இருந்தாலும் தன் நண்பர்கள் கூட்டத்துல தன்னை நிரூபிக்கிறதுக்காக அவங்க முட்டாள்தனமான விஷயங்களை செய்வாங்க. இது மட்டும் இல்லாம மூளையில உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதி இந்த பருவத்துல முழுசா வளர்ந்திருக்காது. ஓ, அதனால தானே இமோஷனல் ஸ்விங்ஸ் இவ்வளவு மோசமா இருக்கு. ஆமா, சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப கோவப்படுவாங்க, இல்ல ரொம்ப சோகமாயிடுவாங்க.
இத கேட்கும் போதே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு காரோட ஆக்சிலரேட்டரை முழுசா அழுத்திட்டு பிரேக் இல்லாம ஒரு ஹைவேல கண்மூடித்தனமா பயணிக்கிற மாதிரி தெரியுது. முதிர்ச்சி அப்படிங்கிற அந்த பிரேக் இன்னும் இன்ஸ்டால் செய்யப்படல. ரொம்ப சரியான கற்பனை. இப்படிப்பட்ட ஒரு எமோஷனல் கூட்டத்தை அல்லது தன் கட்டுப்பாட்டை இழந்து தவிக்கிற ஒரு மாணவனை ஆசிரியர்கள் எப்படிதான் கையாளுவாங்க? அங்கதான் உளவியல் ஒரு ஆசிரியருக்கு பொறுமையை கத்து தருது. அந்த முரட்டுத்தனமான நடத்த மாணவனை மீறி நடக்கிற ஒரு ஹார்மோன் மாற்றம்னு ஆசிரியர் உணரும்போது அவர் கார்ல பிரேக் இல்லாததுக்காக காரை திட்டுறது கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாரு? மாறாக காரோட ஸ்டீரிங்கை லாவகமா புடிச்சு சரியான பாதையில திருப்புவாரு. அந்த அதிகப்படியான எனர்ஜியை வீணாக்காம விவாதங்கள், ஸ்போர்ட்ஸ், கலைத்திறன் அப்படின்னு ஆக்கப்பூர்வமான திசைகள்ல மடைமாற்றம் செய்வாரு. ஆஹா, பிரேக் இல்லாத காரை சரியான திசையில திருப்புறது அருமையான சிந்தனை. சரி, காரை சரியான திசையில திருப்பிட்டோம், ஆனா அந்த கார் தொடர்ந்து ஓடணுமே. கண்டிப்பா. அதாவது அவங்க தொடர்ந்து கத்துக்கணுமே. இப்போ நீங்க உங்க ஆபீஸ் டீமை ஒரு புது சாஃப்ட்வேர் கத்துக்க வைக்கணும்னாலும் சரி, இல்ல அந்த 11 வயசு பையனை படிக்க வைக்கணும்னாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஈஸியான வழி அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பரிசை தொங்க விடுறதுதான். ரிவார்ட் சிஸ்டம். போன் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அவங்க தானாவே படிக்க போறாங்க. இதுதானே ஊக்கம். இதுல என்ன பெரிய சைக்காலஜி இருக்கு? பாத்தீங்கன்னா, நீங்க சொல்றது பிராக்டிக்கலா பலரும் பயன்படுத்துற ஒரு ஐடியா தான். ஆனா ரொம்ப ஆபத்தானது. கல்வி உளவியல்ல இத புற ஊக்கம், அதாவது எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்வாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இது வேலை செய்யுதுதானே? இது கட்டாயம் வேலை செய்யும். ஆனா ஒரு செயலை செய்யறதால கிடைக்கிற பரிசுக்கோ, பாராட்டுகளுக்கோ இல்ல தண்டனைக்கு பயந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிறதால ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அந்த பரிசு கையை விட்டு போன உடனோ இல்ல அந்த பரிசின் மேல இருக்கிற ஈர்ப்பு குறைஞ்ச உடனோ அவங்க கத்துக்கிறதும் அதே செகண்ட்ல நின்னுடும். அது ரொம்ப தற்காலிகமானது. ஓஹோ, அப்படியானால் நிரந்தரமான ஊக்கம்னு ஒண்ணு இருக்கா? அது எப்படி வேலை செய்யும்? அதுதான் அக ஊக்கம், இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ஒருத்தன் தன்னிச்சையா யாருடைய வற்புறுத்தலும் இல்லாம அந்த செயல்ல இருக்கிற ஈடுபாட்டாலும் அதை செஞ்சு முடிக்கும்போது கிடைக்கிற ஒரு ஆழமான மனநிறைவாலும் ஒரு விஷயத்தை கத்துக்கிறது. உள்ளுக்குள்ளிருந்து வர்ற ஆர்வம். ஆமா. உதாரணமா விண்வெளியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தீராத ஆர்வத்துல ஒரு மாணவன் ராத்திரி முழிச்சிருந்த புத்தகங்களை படிக்கிறானா அவனுக்கு யாரும் மார்க் தர போறது கிடையாது. ஆனா அவனுக்குள்ள இருக்கிற ஒரு தேடல் அவனை உந்தி தள்ளுது. இது ரொம்ப பவர்ஃபுல். ஒரு சிறந்த ஆசிரியரோட இல்ல ஒரு மேனேஜரோட இறுதி இலக்கே என்னன்னா தன்னிடம் கத்துக்கிறவங்கள இந்த புற ஊக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல அக ஊக்கத்துக்கு மாத்துறது தான். இதை நான் இப்படி உருவகப்படுத்தி பாக்குறேன். நீங்க சொல்ற அந்த புற ஊக்கம் அப்படிங்கிறது ஒரு தள்ளு வண்டிய நாம பின்னாடி இருந்து கஷ்டப்பட்டு தள்ளுற மாதிரி. நாம எவ்வளவு கடினமா தள்ளுறோமோ அவ்வளவு தூரம் வண்டி நகரும். கரெக்ட். நான் மூச்சு வாங்கறதுக்காக தள்ளுறத நிறுத்திட்டா வண்டியும் அதே இடத்துல சடன்னு நின்னுடும். ஆனா அக ஊக்கம் அப்படிங்கிறது அந்த வண்டிக்குள்ளேயே நாம ஒரு புது என்ஜினை பொருத்துற மாதிரி. ஒரு முறை அந்த என்ஜினுக்கு சரியான ஸ்பார்க் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும், நாம தள்ள வேண்டிய அவசியமே இல்ல. அது தானாவே பல மைல்கள் ஓடிட்டே இருக்கும். வார்த்தைக்கு வார்த்தை உண்மை. நம்ம கற்றல் பயணத்துல நாம எந்த ஊக்கத்தால உந்தப்படுறோம் அப்படிங்கிறது தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது, இல்லையா? கண்டிப்பா. நீங்க சொன்ன அந்த தள்ளுவண்டி என்ஜின் ஒப்பீடு அக ஊக்கத்தோட முழு அர்த்தத்தையும் ரொம்ப துல்லியமா விளக்குது. ஆசிரியர் அப்படிங்கிறவர் அந்த வண்டிக்குள்ள இருக்கிற என்ஜினுக்கான எரிபொருளை நிரப்புற வேலையை தான் செய்யணும். மாணவர்களோட உள்ளார்ந்த ஆர்வத்தை தூண்டிவிட்டு அவங்கள சுயமா சிந்திக்க வைக்கிறது தான் இதோட நோக்கம். அதுதான் கல்வி உளவியல் ஒட்டுமொத்தமா நமக்கு கத்துத்தரும் பாடம். இன்னைக்கு நாம அளப்பரிய பல விஷயங்களை ரொம்ப ஆழமா அலசியிருக்கோம். கல்வி உளவியல் அப்படிங்கிறது வெறும் பள்ளிக்கூடத்துக்குள்ள அடைபட்டு கிடக்கிற ஒரு தியரி கிடையாது அப்படிங்கிறது எனக்கு இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, அது ஒரு வாழ்க்கை முறை. மனிதர்களாகிய நாம எப்படி வளர்றோம், முன்னேற்றம் அடையறோம், வெளியிலிருந்து வர்ற சிக்கலான தகவல்களை எப்படி உள்வாங்குறோம், நம்ம நடத்தை எப்படி சூழ்நிலைக்கேத்த மாதிரி மாறுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற ஒரு மாபெரும் சீட் கோடு இது. எந்த சந்தேகமும் இல்ல. ஆசிரியர்களுக்கும் தலைவர்களுக்கும் இது ஒரு திசைக்காட்டி. அதே சமயம் தங்களை தாங்களே மேம்படுத்திக்க நினைக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த திறவுகோல். இந்த திறவுகோலை வச்சுக்கிட்டு நாம மத்தவங்கள மட்டும் எடை போடக்கூடாது. நம்மோட சொந்த கற்றல் முறையையும் நம்ம பலவீனங்களையும் கூட நம்மளால மாத்தி அமைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோட ஆகச்சிறந்த பலன். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த விரிவான அலசல முடிக்கும் போது இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்காக ஒரு சிந்தனையை நாங்க விட்டு செல்றோம். நிச்சயமா. கல்வி உளவியல்
ஒருத்தரோட கற்றல் திறனையும் அவங்களோட அந்த உள்ளார்ந்த அக ஊக்கத்தையும் இவ்ளோ தெளிவா படம் பிடிச்சு காட்டுது அப்படின்னா, நாளைக்கு நீங்க புதுசா ஒரு திறமைய கத்துக்க தொடங்கும்போது, அது ஒரு புது மொழியா இருக்கலாம், இல்ல உங்க வேலைக்கான ஒரு புது டெக்னாலஜியா இருக்கலாம். அங்க உங்களுக்கு நீங்களே ஆசிரியராகவும் மாணவனாகவும் மாற வேண்டியிருக்கும். ஆமா, அப்படி மாறும்போது உங்களுக்கான அந்த அக ஊக்கத்தை நீங்க எப்படி உருவாக்குவீங்க? உங்களுக்கான அந்த கற்கும் சூழ்நிலைய உங்களுக்கு சாதகமா எப்படி அமைப்பீங்க? உங்கள நீங்களே ஒரு தள்ளுவண்டியா வச்சிருக்க போறீங்களா? இல்ல என்ஜின் பொருத்தப்பட்ட வாகனமா மாத்த போறீங்களா? இத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இது உங்க கற்றல் பயணத்தை முற்றிலுமா மாத்தக்கூடும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அடுத்த விரிவான அலசலில் சந்திப்போம்.